ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நாங்கள் சமைக்க போகிறது சில்வர் சிக்கன் தான் சமைக்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்க பார்ப்போம். நான் உங்கள் ஹசன் ஜெயிலானி. சமைக்கலாம், ருசிக்கலாம். சிக்கனை பீஸாக்க சின்ன சின்ன கீரி விட்டுக்குவோம். கீரி விட்டு மசாலா சேர்க்கும் போது உள்ளே நல்லா மசாலா சாரணும். இந்த மாதிரி கீரி நல்லா மசாலா நல்லா சாடுற மாதிரி மசாலா நல்லா தடவணும். மசாலா தடவும் போது மிளகாத்தூளுக்கு அதிகமாக சேர்த்துக்குவாங்க. உங்கள் காரம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சமைக்கும் போது. தயிர் சேர்த்துக்குவோம். அடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். அடுத்த மஞ்சள் சேர்த்துக்குவோம். அடுத்த கரம் மசாலா சேர்த்துக்குவோம். அடுத்த சீரகம் மிளகு அரைச்சது சேர்த்துக்குவோம். அடுத்த கலர்பொடி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அடுத்த எலுமிச்சப்பழம் சேர்த்துக்குவோம். அடுத்த மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். அடுத்த கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். தேவைக்கேற்ற உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான் மசாலா. பரட்டிக்குவோம் மசாலாவை. மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் அதிகமாக சேர்க்கறதுனால மசாலா உள்ளே சார்ந்தவன் நல்லா இருக்கும். அப்போ தான் நீங்கள் கம்மியாக சேர்த்துட்டீங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும். டேஸ்ட் நல்லா இருக்காது. அவ்வளோதான், சிக்கனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஜெயிலானி, உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பாருப்பா. கரெக்டாக இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது. எப்படி சமைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கோழியை நல்லா போட்டு பாய் முழுகுறாப்புல பார்ப்போம். நம்ம எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். கறி ஊறுது. கொளுத்த பீஸ் நமக்கு தான். பாய்க்கு நம்ம எலும்பை கொடுத்துடலாம். செய்கிற எனக்கே எலும்பா? பாய் பார்த்து பண்ணிக்கலாம் பாய். எனக்கு தான் பாய் கொளுத்த பீஸ். எனக்கு இப்போவுமே நாக்கில் நிற்கிது பாய் டேஸ்ட்டு. சாப்பிடு வளர புள்ள. சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. நம்ம சில்வர் பேப்பரில் வச்சு சுற்றிக்கலாம்.
பாய் வேற லெவலில் இருக்க போகுது பாய் சிக்கனு. நல்லா சிக்கன் ஊறிடுச்சு. டேஸ்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம், எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். பாய் பார்த்து பாய், செல்லத்துக்கு வலிக்காம தேங்க பாய். உன் செல்லத்துக்கு வலிக்காதியா? பார்த்து பார்த்து பாய், பொறுமா பாய், பொறுமா பாய். பரவாயில்ல பாய், நல்லா உருட்டுறீங்களே. எல்லாம் தம்பி போக்கிட்டு கற்றுக்கலாம்ப்பா. டேஸ்ட் நான் தானே பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு. பாருங்க பாருங்க. இதில் கிழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கத்தை அப்படியே விரிச்சு விடும். இன்னும் இதுக்கப்புறம் களிமண்ணை வச்சு வேற சுத்தணும். ஓ செல்லத்துக்கு இது வேற இருக்கா? அவ்வளோ பக்கமாக ரெடி பண்ணி வச்சுலாம் பாய். அவ்வளோதான் அவ்வளோதான். அடுத்த களிமண்ணை வச்சு மொழி விட்டு அதுக்கப்புறம் திரும்ப சில்வர் வச்சு சுற்றிக்குவோம். நுட வச்சு சுத்தணுமா? தம்பியை பார்த்து. உன் தம்பிக்கு ஒன்றும் வலிக்காது பாய். இது என்ன பாய், இது ஒரு மசாலாவா பாய்? ஓ களிமண்ணையா அது? களிமண்ணா? களிமண்ணை வச்சு மேலே சுற்றி விடணும். களிமண்ணை தடவிட்டு. சரிங்க பாய், சரிங்க பாய். களிமண்ணை தடவி அதுக்கப்புறம் வந்து திரும்ப சில்வர் பேப்பர் வச்சு சுத்தணும். இது ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னா பாய்? ஆமாம், அப்போ தான் உன் செல்லத்துக்கு அடிப்படாது. சரி சரிங்க பாய். ஃபுல்லாகவே தடவணுமா பாய்? ஃபுல்லாகவே தடவணும். ரெடி ஆயிடுச்சு. அடுத்த நெருப்பில் வச்சு வாட்டிக்குவோம். பாய் எதுக்கு பாய் இது? உன் செல்லத்தை வேக வைக்க வேணாமா? போட்டுருவோம். சிக்கன் எடுத்துருவோம். வாங்க நம்ம இதில் வச்சுக்கலாம், விறகுல வச்சுக்கலாம். பாய் முள்ளில் வெளில குத்திர போய் பாய், பொறுமையாக பார்த்து வைங்க பாய். பார்த்து தான் வைக்கிறேன். இப்படி இப்படி எடுத்துருவாங்க. பாய் சரி கட்டுமா? பாய் செல்லத்துக்கு ஒன்றும் ஆயிடாதுல்ல. உங்களை நம்பி தான் வச்சுருக்கேன் பாய். எனக்கு பீஸ் முக்கியம் பாய். பீஸ் பெத்த பீஸ் உனக்கு இருக்கு. ஓகே பாய், ஓகே பாய். பாய் எடுத்துருவோம் பாய். எடுத்துருவோம். இருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அனல் அடிக்குதுப்பா மூஞ்சிக்கு. டாடா பையன் எப்படி இருக்கான்னு தெரியல, பிரித்து பார்த்தா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் களிமண்லாம் வந்துருச்சு. அதுக்குள்ளே தான் பார்க்கணுமா? அதுக்குள்ளே தான் பார்க்கணும். பார்த்து பாய், பையனுக்கு ஒன்றும் ஆயிராம. வாசம் இருக்கா? அப்படி தூக்குது பாய் வாசனை. உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கணும், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல.
வேறு ஆவி அடடா ஆவி என்ன பறக்குது டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாய். ஆவி பயங்கரமாக பறக்குது இப்போமே நாக்கு வருது பாய். பாய் வெறித்தனமாக இருக்கு பாய். சூப்பர், வேற லெவல். அடடா என்ன அருமை. காரம் எப்பொழுதும் அதிகமாக சேர்க்கணும். சேர்க்கும் போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிலானே கொடை பிஸ்கட்டிய கொடுங்க பாய் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.